சினிமா எனும் ஒரு கனவை நனவாக்க எத்தனையோ பேருடைய உழைப்பு இருக்கும். அவற்றிலும் திரையில் தோன்றுபவர்களை விட திரைக்கு பின்னால் இருந்து உழைப்பவர்கள்தான் அதிகம். காலத்திற்கேற்ப புதுமையும் புரட்சியும் செய்து தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத நபராக திகழ்ந்தவர்தான் தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி அவர்கள். பல வெற்றி திரைப்படங்களை உருவாக்கிய கலைக்கூடம்தான் சூப்பர் குட் பிலிம்ஸ். இதனை ஆரம்பித்த பெருமை இவரையே சாரும். தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் கிட்டத்தட்ட 100 திரைப்படங்களுக்கு மேல் தயாரித்து சினிமா உலகில் தனக்கென ஒரு நிரந்தர இடத்தை பிடித்தவர் ஆர்.பி. சௌத்ரி. ஆரம்பத்தில் மலையாள திரைப்படங்களை தயாரித்து பிறகு தமிழ் சினிமாவில் காலடி பதித்தது சூப்பர் குட் பிலிம்ஸ். 1990ஆம் ஆண்டு புது வசந்தம், புரியாத புதிர் போன்ற திரைப்படங்களில் ஆரம்பித்த இவரது தயாரிப்புகள் நாட்டாமை, பூவே உனக்காக, லவ் டுடே, சூரிய வம்சம், துள்ளாத மனமும் துள்ளும், நீ வருவாயென, ஆனந்தம், சமுத்திரம் போன்று எத்தனையோ பல எவர்கிரீன் திரைப்படங்களாக பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. குறிப்பாக K.S. ரவிக்குமார், விக்ரமன், சசி, எழில், லிங்குசாமி போன்ற மிகப்பெரிய இயக்குநர்களுக்கு முதல் திரைப்படத்திற்கு களம் அமைத்து கொடுத்தவர் ஆர்.பி. சௌத்ரி அவர்கள். நடிகர் ஜீவா, நடிகர் ஜித்தன் ரமேஷ் ஆகியோரின் தந்தையான இவர் தனது பிள்ளைகளுக்கும் சினிமாவில் களம் அமைத்து அவர்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க தவறவில்லை. புதுமுகங்களை அறிமுகம் செய்ய தயங்காத ஒரு சிறந்த தயாரிப்பாளர் இவர். சினிமாவில் வெற்றி பெறுவதை விட அந்த வெற்றியை தக்க வைப்பதுதான் மிக முக்கியம். அப்படி வெற்றி திரைப்படங்களை மட்டுமல்ல, வெற்றியாளர்களையும் உருவாக்கிய ஒரு லெஜண்ட் ஆர்.பி. சௌத்ரி அவர்கள். இவரது சிறந்த பணிக்காக 3 முறை பிலிம்பேர் விருதுகள் இவருக்கு கிடைத்துள்ளன. இவ்வாறு எத்தனையோ பேரை வளர்த்துவிட்ட இந்த நல்ல மனிதர் இன்று எம்மத்தியில் இல்லை. நேற்று ராஜஸ்தானில் உள்ள தனது சொந்த ஊரான உதய்பூருக்கு சென்றபோது நடந்த கார் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவரது மறைவு என்றுமே ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஆர்.பி. சௌத்ரி அவர்களின் ஆன்மா சாந்தியடைய சூரியன் FM சார்பாக பிரார்த்திக்கின்றோம். இன்று நீங்கள் எம்முடன் இல்லை என்றாலும் ஆர்.பி. சௌத்ரி என்ற அந்த நாமம் உங்கள் திரைப்படங்கள் மூலம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும்.